தமிழ் சினிமாவில் நம்ம எஸ்டிஆர் அப்படின்னு சொன்னாலே அவருக்குன்னு சொல்லி தனி ஃபேன் பேஸ் எப்பயுமே இருக்கு. ஏன்னா அவர் படம் நடிச்சாலும் நடிக்காட்டியும் அவரோட ரசிகர்கள் அவரை கொண்டாடிட்டு தான் இருப்பாங்க. அந்த வகையில் தான் ரீசெண்டாக வந்து டைரக்டர் மணிரத்னம் அவர்களோட டைரக்ஷனில் தக் லைஃப் அப்படின்ற படத்தில் வந்து சிம்பு நடிச்சிருந்தாரு. ஸோ சிம்புவோட நடிப்பை வந்து எல்லாருமே இந்த படத்தில் பாராட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன், த்ரிஷா, அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துலேயே ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த படத்துக்கு வந்து மக்கள் மத்தியில் கலவையான விமர்சனம் தான் கிடைச்சது. இருந்தாலுமே வந்து சிம்புவோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள், சிம்பு இவங்க ரெண்டு பேரும் மோதுற அந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து மக்கள் பாராட்டிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ சிம்பு வந்து வெற்றிமாறனோட டைரக்ஷனில் ஒரு படம் வந்து நடிக்கிறாரு. இந்த படம் வந்து வட சென்னையை மையப்படுத்தி ஒரு கேங்ஸ்டர் கதையாக தான் உருவாக போகுது அப்படின்னுமே சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பேச்சுக்கள் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே இந்த படம் தான் வடச்சென்னை 2 அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ வடச்சென்னை 2ல் வந்து தனுஷ்க்கு பதிலாக சிம்பு நடிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சையே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வெற்றிமாறன் அவர்களே வந்து இது வடச்சென்னையை வந்து மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான், மற்றபடி வந்து இது வடச்சென்னை 2 கிடையாது அப்படின்னு சொல்லி அவரே வந்து கன்ஃபார்மே பண்ணியிருந்தார். அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னை எண்ணூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் STR49 இந்த படத்தில் வந்து சிம்பு இரட்டை வேடத்தில் வேற நடிக்கிறதாவுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ சிம்பு வந்து டபுள் ஆக்ஷனில் நடிக்கிறார் அப்படின்றப்பயே அதுவே வேற லெவல் சர்ப்ரைஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக இப்போ சிம்பு பண்ண ஒரு விஷயம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவுக்கு கவனத்தை ஈர்த்திருக்கு. வெற்றிமாறன் டைரக்ஷனில் சிம்பு நடிக்கிற இந்த படத்துக்காக வெறும் 10 நாளில் 10 கிலோ எடையை வந்து சிம்பு அவர்கள் குறைச்சிருக்காராம். ஸோ இந்த விஷயம் வந்து ரசிகர்கள் எல்லாத்து மத்தியிலுமே ஒரு பெரிய வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா சிம்பு அப்படின்னாலே அவர் எந்த படம் நடித்தாலுமே உடம்பை ஏற்றுறதா இருக்கட்டும், இறக்கிறதா இருக்கட்டும், அசால்ட்டாக பண்ணிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கான எஃபர்ட்மே வந்து ரொம்ப அதிகமாக தான் போட்டுட்ருப்பாரு. அதே மாதிரி தான் இப்போ வந்து சிம்புவோட இந்த STR49 படத்துக்காக சிம்பு அவர்கள் வந்து 10 நாளில் எப்படிங்க 10 கிலோ குறைச்சிங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்து மேலே மக்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புமே இருக்குது. ஏன்னா வடச்சென்னையை வந்து மையப்படுத்தி ஒரு கேங்ஸ்டர் கதையில எடுக்கிறாங்க அப்படின்றப்போ சிம்புவோட ஆக்டிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமாக டபுள் ஆக்ஷன் கேரக்டர், அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ எஃபர்ட் போட்டு வேறு நடிக்கிறார் அப்படின்றப்போ எல்லாருமே இந்த படத்தோட அப்டேட்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டை வந்து சீக்கிரமாகவே பார்த்துடலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.